அன்பை நாம் சுமக்கிறவர்களா இருக்கணும்னு சொன்னா So if we have to be a love carrier, நாம் என்ன செய்யணும்? what we should be doing? எந்த பக்கத்தில் இருக்கணும்? Which side we should be? பெறுகிற பக்கத்தில் அல்ல. It is not the receiving side. வாங்கும் பக்கத்தில் அல்ல. It's not the side which receives. கொடுக்கும் பக்கத்தில் இருக்கணும். But we should be at the side which gives to others. Love is always on the giving side. அன்பு எப்பொழுதுமே கொடுக்கிற இடத்தில் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க அன்பு. Love. சத்தமா சொல்லுங்க அன்பு. Love. எப்பொழுதும் Always. சூழ்நிலைக்கேற்ப அல்ல. It is not according to our situation. அன்பு எப்போதும் Love always. கொடுக்கிற இடத்தில் இருக்கும். It is in the place where the giving is there. ஆமென். அன்பு என்ன செய்கிறது? And what does this love do? கொடுப்பதில் பிரியப்படுகிறது. It desires in giving. அன்பு தன்னுடைய எனர்ஜியை கொடுக்கிறது. Love gives its energy. அன்பு தன்னுடைய நேரத்தை கொடுக்கிறது. Love gives its time. அன்பு மன்னிப்பை கொடுக்கிறது. Love forgives அன்பு others. தன்னிடத்தில் இருக்கிறதான எல்லா ஆதாரங்கள் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. Love gives all the blessings that one have for others. அன்பு எப்பொழுதுமே Love always. பெறுகிற இடத்தில் அல்ல. It is not in the receiving side. கொடுக்கிற இடத்தில். But it is in the giving side. இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் Today as Christians, நிறைய புலம்புவது என்ன? what are the things that we are murmuring நிறைய always? புலம்புவது என்ன? What is the one thing that we always எனக்கு murmur? யார் என்ன செஞ்சிட்டாங்க? What people have done to me? எங்க அப்பா என்ன செஞ்சாரு? What did my father do to me? எங்க அம்மா என்ன What செஞ்சாங்க? my mother has done? எங்க அண்ணன் தம்பிங்க என்ன What are my செஞ்சாங்க? siblings? What have they எங்க done மாமா to me? என்ன செஞ்சான்? My uncle, what has he எங்க done to me? பாஸ்டர் என்ன செஞ்சாங்க? What my pastor has done to எங்க me? சர்ச் என்ன What செஞ்சது? my church has done to me? இப்படி தான் நாம் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் This is பாருங்க. how we keep murmuring. புலம்புறவங்க எல்லாம் எந்த சைடுல இருக்கிறாங்க? Where are those people who always murmur? பெரும் சைடுல தான் இருக்கிறாங்க. They're always in the receiving side. பெரும் இடத்தில் தான் They're இருக்கிறாங்க. always in the receiving end. ஆனால் அன்பு என்ன செய்கிறது? But what does love do? கொடுக்கும் இடத்தில் It இருக்கிறது. is in the giving side. கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹalleluya. நீங்க அன்பை சுமக்கிறவளா இருக்கணும்னு சொன்னா So if you need to be a love carrier, அது ஈஸி கிடையாது. it is not going to be easy. Love is not easy. அது easy கிடையாது. Love doesn't calculate. அன்பு ஆனது அது கணக்கு பார்க்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அன்பு கணக்கு பார்க்காதுன்னு Love சொல்லுங்களே. doesn't calculate. அன்பு என்ன செய்யாது? What will not love do? கணக்கு பார்க்காது. It will not calculate. Love doesn't hoard. அன்பு சேர்த்து வைக்காது. Love will not hold. Love pours out. அது அப்படியே கொட்டி விடும். அன்பு என்ன செய்கிறது? What does love do? தன்னையே கொட்டி It விடும். pours itself. தன்னையே கொட்டி தீர்க்கும். It will completely pour இயேசு itself. தன்னையே கொட்டினார். Jesus gave himself. தனக்குரியவைகளை He கொட்டினார். poured everything that he had. கடைசி சொட்டு ரத்தத்தை Till the கொட்டினார். last drop of his தன் blood. ஜீவனையே ஸ்பெண்ட் He பண்ணார். gave his life for us. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. நாம் கொடுக்கும் பொழுது So when we give, எல்லாரும் சொல்லுங்க நான் கொடுக்கும் பொழுது say when we give. நான் ஏன் உங்களை பேச வைக்கிறேன்? Why am I making you to speak? ஏன் உங்களை வாயை திறக்க Why வைக்கிறேன்? am I asking you to open your mouth? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல முன்னாலே ஒரு அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. The first service, just in the front row, one amma was sleeping. முன்னால தூங்குறதுனால எனக்கு தெரியுது, பின்னால யார் தூங்குறாங்க எனக்கு I don't know தெரியாது. who is sleeping at the back. அதனால தான் அடிக்கடி உங்களை பேச And that வைக்கிறேன். is the reason I make you to சொல்லுங்க talk. நான் கொடுக்கும் பொழுது. Say when I give. When I give, நான் கொடுக்கும் when பொழுது. we give, நாம் கொடுக்கும் we are பொழுது. reminded of how much we have already received. நாம் ஏற்கனவே எவ்வளவு பெற்றுக்கொண்டோம் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நான் கொடுக்கும் பொழுது. So when I give. சொல்லுங்க நான் கொடுக்கும் பொழுது. When I give. எவ்வளவு பெற்றிருக்கிறேன் How much I have received. என்பது எனக்கு ஞாபகம் வருகிறது. And that brings it to my remembrance. ஆமென். ஹalleluya. எந்த அளவுக்கு நாம் பெற்றிருக்கிறோம்? How much we have received. அது எப்பொழுது நமக்கு ஞாபகத்தில் வரும்? And when would we remember that? நாம் கொடுக்கும் பொழுதுதான். Only when we give. இந்த இடத்தில் இருக்கிற அத்தனை பேரை சொல்லலாம். All the people who are seated here can say. யாருமே இந்த இடத்துல இப்படி சொல்ல முடியாது. No one can say like this. அன்புல ஆண்டவர் ரொம்ப கஞ்சூஸ்னு சொல்ல முடியாது. God is a miser in giving, showing his அப்படி love. யாரும் சொல்ல முடியாதுங்க. Nobody can say like that. கல்வாரி சிலுவையில் In that cross, Calvary, அவர் தன்னையே செலவு செய்து he gave himself on the cross. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு And கூர்ந்தார். he loved us so much. Bible says, The word of God says. John chapter number 3.
யோவான் 3 verse number 16. 16வது வசனத்திலே God so loved the world தேவன் இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு that he கூர்ந்தார். received. அதனால் பெற்றுக்கொண்டார். Hello, that he received. அதன் மூலமாக பெற்றுக்கொண்டார். Somebody say amen. ஆமென் சொல்லலாம். God so loved the world தேவன் இவ்வளவாய் உலகத்தில் that அன்பு he கூர்ந்து received. தன்னை பெற்றுக்கொண்டார். God so loved the world தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு that he கூர்ந்து grabbed. அதை பிடுங்கிக் கொண்டார். God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு took கூர்ந்து it. அதை எடுத்துக்கொண்டார். Amen. கை தட்டி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஓ, நீங்க இங்க தூங்கின்னு தான் இருக்கிறீங்க. You are sleeping in this What am I place. saying? நான் என்ன சொல்கிறேன்? God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்து He took. எடுத்துக்கொண்டார். God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் He அன்பு received. கூர்ந்து பெற்றுக்கொண்டார். God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் He அன்பு grabbed. கூர்ந்து பிடுங்கிக் கொண்டார். God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் He அன்பு snatched. கூர்ந்து அதை பிடுங்கிக் கொண்டார். God so loved the world. தேவன் இவ்வளவாய் He உலகத்தில் அன்பு கூர்ந்து squeezed. அதை பிழிந்து விட்டார். Is that right? அது சரியா? Hello, God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு He கூர்ந்து gave. தன்னையே கொடுத்தார். He did not take it. அதை எடுத்துக்கொள்ளவில்லை. He did not grab. அதை பிடுங்கிக் He கொள்ளவில்லை. did not snatch. அதை He எடுத்துக்கொள்ளவில்லை. did not receive. அதை பெற்றுக்கொள்ளவில்லை. God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு He கூர்ந்து gave. தன்னை தானே அவர் He கொடுத்தார். gave. தன்னை கொடுத்தார். When we give, நாம் கொடுக்கும் பொழுது we are reminded நாம் எதில் நாம் how ஞாபகப்படுத்தப்படுகிறோம்? much எவ்வளவாக we have already received. நாம் ஏற்கனவே நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதை நான் நிறைய ஞாபகப்படுத்துகிறது. வாங்கி இருக்கிறேன்னு சொல்றவங்க, Those who say that I have received so நான் much, நிறைய பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க, those who say that I have been blessed so much, கொடுக்கும் பொழுதுதான் only when you give, பெற்றதின் மதிப்பு அவங்களுக்கு you தெரியும். will know the value of what you have received. வாங்கினே இருந்தோம்னு சொன்னா, If you continue to only receive, வாங்கினே இருந்தோம்னு சொன்னா if we continue to only அதனுடைய receive, மதிப்பு நமக்கு we தெரியாது. may not understand the value of that. என்ன பார்த்து சிலர் கேட்கலாம், பாஸ்டர் Some may look at me and ask, இன்னும் எவ்வளவு Pastor, நாள் இந்த லவ் குறிச்சு பேச போறீங்க? how many days are you going to talk about love? பாஸ்டர் போதும் பாஸ்டர். It's enough, Pastor. நிறைய பேர் சிக்கா இருக்கிறாங்க பாஸ்டர். I see many people are sick. நிறைய பேர் பல நெருக்கடியில இருக்கிறாங்க பாஸ்டர். Many people are in crisis. நிறைய பேர் நிறைய என்ன பிரச்சனையில இருக்கிறாங்க பாஸ்டர். Pastor, many people are in many kinds of சோ problems. நீங்க ஃபெய்த் குறிச்சு பேசுங்க பாஸ்டர். So you please talk about faith, நீங்க Pastor. மிராக்கிள்ஸ் குறிச்சு பேசுங்க Please பாஸ்டர். talk about miracles, நீங்க Pastor. சூப்பர் நேச்சுரலை குறிச்சு பேசுங்க You talk பாஸ்டர். about the supernatural, நீங்க Pastor. அற்புதங்களை குறிச்சு பேசுங்க You பாஸ்டர். talk about the wonders and நீங்க miracles. வியாதியஸ்தர்களுக்காக நிறைய ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். Pastor, you continue to pray for many sick ஹீலிங்ஸ், people. சூப்பர் நேச்சுரல், மிராக்கிள், சயின்ஸ், வண்டர்ஸ் இதெல்லாம் குறிச்சு பேசுங்க பாஸ்டர். You may say, Pastor, speak about all these things, Pastor. நான் அதையே பேசிட்டு இருந்தேன்னு சொன்னா But if I continue to talk only those இந்த things, சர்ச் சீக்கிரத்தில் டபுள் ஆயிருங்க. the church very soon it will become double. ஆனால் எங்க அப்ரோச் அது But கிடையாதுங்க. that is not the approach of us. மிராக்கிள் மாத்திரம் பேசுறது கிடையாது. We don't just talk about miracles. பிளெஸிங் மாத்திரம் We பேசுறது just கிடையாது. don't talk only about blessings. வெறும் வியாதியஸ்தர்களுக்கு ஜெபம் பண்றது மாத்திரம் We just கிடையாது. don't stop praying for the sick people. அதனுடைய ரூட் என்ன? What is the root for ஏன் that? ஜனங்க வியாதியில இருக்கிறாங்க? Why people continue to be in ஏன் sickness? ஜனங்க மென்டல் இல்னஸ்ல Why இருக்கிறாங்க? people continue to be in mental எதற்கு illness? anxiety? Why do they have that எதற்கு anxiety? டிப்ரெஷன்? Why do they have the depression? எதற்கு தற்கொலை எண்ணங்கள்? Why they have the suicidal thoughts? எதற்கு தூக்கமின்மை? Why they are not able to sleep? இதெல்லாம் பார்க்கும் பொழுது So when we look at all these அன்பு things, அந்த இடத்தில் மிஸ் ஆயிருக்குங்க. because the love is missing in that அதனால place, தான் வியாதிகள், and that is why people are அதனால sick. தான் தூக்கம் இல்ல, And that is the reason they are not able அதனால to தான் sleep. மனசோர்வு, That is why they are in depression. அதனால தான் வாழ்க்கையில் வெறுப்பு. And that is why they hate their ஆக life. எந்த இடத்தில் அன்பு இருக்கிறதோ, So where there is love, எந்த சபையில் அன்பு இருக்கிறதோ, in which with the church where there is எந்த love, இடத்தில் அன்பு இருக்கிறதோ, the place where there is love, எந்த உறவில் அன்பு the இருக்கிறதோ, relationship where there is எந்த love, திருமணத்தில் அன்பு the இருக்கிறதோ, marriage where there is love, எந்த குடும்பத்தில் அன்பு the இருக்கிறதோ, family where there is love, அந்த இடத்தில் பாருங்க in that place if you see, வியாதிகள் குறைவா இருக்கும். there will be very less sickness. ஆமென். கடைசியா Finally, உங்க வீட்டுல என்னைக்கு நல்லா ஜோக் அடிச்சு நல்லா ஆஹாஹான்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சீங்க? when have you cut jokes in your family and you spent a good time? என்னைக்கு கடைசியா என்னைக்கு அதை When செஞ்சீங்க? did you do it last in your family? I was examining yesterday seriously. நேத்து என்னை நானே சோதித்து பார்த்து கொண்டேன். என்னைக்கு என் வீட்டுல When did I
விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கிறோம். I laughed so much in my எல்லாம் house. காணாம போச்சுங்க. It is all missing அந்த these ஃபன்னே days. காணாம Those போச்சுங்க. fun days seem to be missing. ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஒவ்வொரு வீடும் ஒரு கல்ற மாதிரி தான் இருக்கு. Every single day, every family is like a cemetery. சொல்லுங்க மயான அமைதின்னு சொல்லுங்க. Say the silence that exists என்ன in அமைதியா? a cemetery. மயான அமைதி. The silence of a cemetery. கல்றையில அமைதியா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நிறைய வீட்ல மயான அமைதி. Just like you see the silence in cemetery, it's existing in அன்பு families. மிஸ்ஸுங்க. Because the love is missing அன்பு there. மிஸ் ஆகும் பொழுது When the love is missing in a அண்டர்ஸ்டாண்டிங் place, மிஸ் ஆகுதுங்க. when there is lack of understanding, அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகும் பொழுது when the understanding is missing அந்த in a இடத்துல place, ஃபன் இருக்காதுங்க. there won't be any fun in that அந்த இடத்துல place. சிரிப்பு There இருக்காதுங்க. won't be any laughter in that place. அதனால தான் சிக்னஸ்ங்க. And that is why people have sickness. அதனால தான் இந்த இடத்துல அந்த செய்தி And வருகிறது. that is the reason we give this message here. கரங்களை நல்லா தட்டுங்களே. இந்த செய்தியை நம்ம எல்லாரும் அபியாசிக்கும் பொழுது So when we practice this message in our சொல்லுங்க, lives, சிக்னஸ் தானாக கம்மியாகும் the சொல்லுங்களே. sickness will automatically come down. ஆமென். நல்ல நிம்மதியா நம்ம தூங்குவோங்க. And we will have a peaceful sleep. Praise the Lord. Love is often under appreciated. அன்புக்கு அதிக பாராட்டு கிடைக்காது. ஆமென். சொல்லுங்க அன்புக்கு. For love. சத்தமா சொல்லுங்களேன். Love. நீங்க எல்லாம் என்ன சீரியஸா பார்க்கும் பொழுது எனக்கே நான் கவனிக்கிறீங்களா என்னன்னு எனக்கு I don't தெரியல, understand புரியல. whether you're listening or not because you're staring at உண்மையான me. அன்பு The true love, அதிக பாராட்டை பெறாது. it will be often underappreciated. அதிகமாக பாராட்டை பெறாது. It will not receive appreciation. ஆடு யாரை நம்புங்க? The goat which யாரை நம்புங்க? to whom it will கழுத்துல believe. கத்தி வைக்கிற கசாப்புக்காரனை தான் நம்புங்க. It will put its hope in the butcher. உண்மையா அன்பு காட்டுறவங்களை It நம்பாதுங்க. won't believe the person who really shows இன்னைக்கு love. மனுஷன் அப்படிதாங்க. Today people are like that. உண்மையான அன்பு அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. They won't see the true love. உண்மையான அன்பை அவன் பாராட்ட They மாட்டான். won't appreciate the true love. Love is often under appreciated. அன்பு அதிகமாக பாராட்டப்பட Many கிடையாது. would overlook your love. அநேக பேர் உங்களுடைய அன்பை சரியாக பார்க்க மாட்டார்கள். Many may reject your love. உங்களுடைய அன்பை தள்ளுவார்கள். Many may take your love for granted. உங்களுடைய அன்பை ஒரு அசட்டை பண்ணுவார்கள். But true love ஆனால் உண்மையான அன்பு keeps giving. அது கொடுத்து கொண்டே True இருக்கும். love உண்மையான அன்பு keeps giving. கொடுத்து கொண்டே இருக்கும். Not for applause, அது கைத்தட்ட வேண்டும் என்பதற்காக but அல்ல. from love அன்பின் and நிமித்தமாக, obedience. அந்த கீழ்ப்படிதலின் நிமித்தமாக. If you want to be a love carrier, நீங்கள் அன்பை சுமக்கிறவர்களாக இருக்க if you வேண்டும் want to be என்றால், a love carrier, அன்பை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும் be என்றால், prepared நீங்கள் தயாராக to இருங்கள். be wounded. காயப்படுவதற்கு. அன்பை சுமக்கிறவர்களாய் நீங்க இருக்கணும்னு சொன்னா If you want to be a love carrier, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காயப்படுவதற்கு. be ready. சத்தமா சொல்லுங்க, காயப்படுவதற்கு To be wounded. ஆயத்தமாய் இருக்கணும். Be ready to be wounded. காயப்படுவதற்கு ஆயத்தமா இல்லைன்னு சொன்னா If you're not ready to be wounded, ஒரு நாள் அன்பை சுமக்க முடியாது. you cannot carry the love even for a day. காயப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கணுங்க. So you should be ready to be wounded. If you want to be a love carrier, நீங்கள் அன்பை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும் prepare to என்றால், be exhausted. நீங்கள் சோர்வடையவும் தயாராக இருக்க Prepare வேண்டும். to be exhausted. சோர்வடையவும் தயாராக இருக்க ஒரு வேண்டும். தாய் என்ன செய்றாங்க? What does a mother do? அன்பை காட்டி 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 பொழிந்து பொழிந்து கொடுத்து கொடுத்து என்ன செய்றா? She pours out all her love, and what does she do? 24 மணி நேரம் 7 நாள் 24/7. அந்த பிள்ளைகளுக்காகவே உழைக்கிறா பாருங்க. She toils continuously for her அவ children. வாழ்க்கையே கொடுப்பது தான் பாருங்க. Her life itself is giving for the அங்க children. கடைசியில என்ன செய்றா பாருங்க? But finally what she does, அது ஒரு அப்பாவுக்கும் பொருந்துங்க. so it is also for a father. வெளியில எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து அதை காமிக்க மாட்டாங்க. He would toil so much outside, but when he comes back home he may not show அந்த that even. பிள்ளைகளோடு சேர்ந்து கொஞ்சம் And ஆரம்பிச்சிருவாங்க. he would play with the children. எவ்வளவு அன்பை கொடுத்தாலும் How much ever love they may show, சில நேரங்களில் நமக்கு சோர்வு வருகிறது. sometimes we get exhausted. ஐயோ எவ்வளவு நேசித்து என்ன சுகம், Oh, what is the point in showing so much எவ்வளவு love? கவனிச்சு என்ன சுகம், What is the point in taking care of them so எவ்வளவு much? பராமரிச்சு என்ன சுகம், What is the point in giving my love to them? எவ்வளவு உழைத்து என்ன சுகம். What is the point
point in working for Be them. willing to be exhausted. ஆகவே நீங்கள் சோர்வடையவும் தயாராக இருக்க வேண்டும். இங்க தான் இருக்கீங்களா? Are you all here? இங்க தான் இருக்கீங்களா? Are you all here? அன்பை சுமக்கிறவர்கள் Those who carry love, எதற்கும் தயாராய் இருப்பார்கள். they should be ready for anything. If you want to be love carrier, நீங்கள் அன்பை சுமக்கிறவர்களாக இருக்க be வேண்டும். willing to be ignored. மற்றவர்கள் உங்களை அசட்டை செய்வதற்கு தயாராக இருங்கள். அசட்டை பண்ணாலும் Though they may ignore you, சொல்லுங்க, அசட்டை செய்தாலும் though they may ignore you, பரவாயில்லைன்னு சொல்லுங்களேன். say it's okay. சத்தமா சொல்லுங்க, பரவாயில்லைன்னு சொல்லுங்களேன். It's okay. Amen. Because you prepare yourself to reflect the heart of Christ. ஏனென்றால் கிறிஸ்துவின் இருதயத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க விரும்புகிறோம். Very few understood Christ. கொஞ்ச பேர் தான் கிறிஸ்துவை அறிந்தார்கள். Though he gave everything, அவர் தன்னை தானே செலவழித்தும் கூட very few understood. கொஞ்ச நபர்கள் தான் அவரை புரிந்து கொண்டார்கள். Listen to this. இதை கவனமாக கேளுங்கள். Love is not measured by how much you feel it. நீங்கள் எவ்வளவு உணர்கிறீர்களோ அதை பொறுத்து அன்பை நாம் அளக்க It முடியாது. is not measured by how much you feel it. நீங்கள் எவ்வளவு உணர்கிறீர்களோ அதை பொறுத்து அன்பை நாம் அளக்க முடியாது. Your feelings will differ. உங்களுடைய உணர்ச்சிகள் மாறலாம். Amen. You know, Pastor Leah preached a beautiful series. பாஸ்டர் லியா அழகான ஒரு சீரிஸ் இந்த இடத்தில் பிரசங்கம் சொல்லுங்க, செய்தார்கள். feelings பொறுத்து அல்லன்னு சொல்லுங்களேன். It's not about your feelings. சத்தமா சொல்லுங்க, feelings பொறுத்து அல்ல. It's not about your feelings. அதை கொண்டு அளவிட முடியாது. We cannot measure through your feelings. How much you are willing to carry. எவ்வளவு நீங்கள் சுமக்க தயாராக இருக்கிறீர்களோ. சொல்லுங்க, எவ்வளவு சுமக்க தயாராக இருக்கிறேன். How much you are willing to carry. அதை பொறுத்துதான் It depends on that. நீங்கள் தொடர்ந்து அன்பை சுமக்கிறவர்களாய் இருக்க முடியும். You can continue to be a love carrier. ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்துவீங்களா? Lift both your hands. ரெண்டு கரங்களை உயர்த்துவீங்களா? Hallelujah. ஹalleluya. ஆண்டவரே, என் உணர்ச்சியை பொறுத்து அல்ல, Lord, it is not about my என் feelings. உணர்வுகளை பொறுத்து அல்ல, It's not about my feelings, அதை God. பொறுத்து என் அன்பை யாரும் அளவிட முடியாது. Nobody can measure my love ரெண்டு based on my கரங்களை உயர்த்தி, feelings. Lift both your hands. ஆண்டவரே, நான் Jesus. தொடர்ந்து அன்பை சுமக்கிறவளாய் இருப்பேன். I will continue to be a love carrier. காரணம் நீரே The reason is you, எனக்கு God. மாதிரியாய் இருக்கிறீர். You are an example to me, நீரே God. எனக்கு அன்பில் மாதிரியாய் You இருக்கிறீர். are an example to me for உம்முடைய love. சீஷியாய் இருக்க என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். I surrender myself to be your disciple, God. இயேசுவின் In நாமத்தில். Jesus' name. Amen. Hallelujah. Ephesians chapter number 5, verse number 2. Walk in the way of love. அன்பிலே நீங்கள் நடங்கள். Just as Christ loved us and gave himself. அவர் நம்மிலே அன்பு கூர்ந்து தம்மை தானே கொடுத்தது போல. எப்படி இயேசு தம்மை தாமே கொடுத்தாரோ, Just like how Jesus gave himself. சொல்லுங்க, அதே போலன்னு சொல்லுங்களேன். Say the same way. சத்தமா சொல்லுங்க, அதே போல The same way. நானும் என்ன செய்யணுங்க? What I should also be அன்பு doing. செலுத்த வேண்டும். I should also be showing ஆமென். love. வேதாகமத்தில் பாருங்க, If you see in the Bible, இயேசுவை நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. many people misunderstood Jesus. இயேசுவை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. Many people rejected Jesus. இயேசுவின் அன்பை நிறைய பேர் லேசாக எடுத்துக்கொண்டாங்க. Many people took the love of Jesus for granted. அதே போல prophets பாருங்க. So when you look at the prophets, Many were misunderstood. அநேக பேர் தவறாக அவர்கள் கருதப்பட்டார்கள். Many prophets were rejected. அநேக பேர் நிராகரிக்கப்பட்டார்கள். Many prophets were taken for granted. அநேக பேர் அவர்களை லேசாக எடுத்துக்கொண்டார்கள். True love உண்மையான அன்பு doesn't always receive thanks. அது எப்பொழுதுமே நன்றியை பெற்றுக்கொள்ளாது. ஆமென். சொல்லுங்க, உண்மையான அன்பு. Say true love. சத்தமா சொல்லுங்க, உண்மையான அன்பு True love. நிறைய நேரங்களில் Many times நன்றியை பெறாது. it will not receive thanks. என்ன செய்யாதுங்க? What will it not do? நன்றியை பெறாது. It will not receive thanks. அம்மா கிட்ட சொல்றான் பையன், The son is looking at அப்பா the பார்த்து mother. சொல்றான், He looks at the father and நீ says, பெத்து போட்ட அதனால உன் கடமை நீ it கஷ்டப்படணும். is your duty that you gave birth to me, so you have to பெத்து struggle. போட்ட நீ செலவு பண்ணு. You gave birth to me, so you please spend for பெத்து me. போட்ட நீ பாரு. You gave birth to me, so you have to take இது care உன் of கடமை. me. This is your duty. இப்படிதான் சொல்றாங்க. And that is how the son is telling சில the பிள்ளைங்க father. சொல்றாங்க, Some children are saying, என்ன செஞ்சிட்டாரு எங்க அப்பா, what my father has done to me? என்ன செஞ்சிட்டாங்க எங்க அம்மா, What has my mother done to me? அந்த மாதிரி ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா So if a person is talking that way, அவன் வாயில சூடு வைக்கணும் சிஸ்டர். burn his mouth. என்ன வைக்கணுங்க? What we should be doing? டேய் பாவி பையல, இந்த மாதிரி வளர்ந்து, என்ன நான் வேற வார்த்தையை சொல்லக்கூடாது, என்ன இந்த மாதிரி உன்னை வளர்த்து, So much I gave myself to bring you யாரோ up. சொன்ன மாதிரி சொல்லட்டா,
Shall I say the way someone has told? நான் சொன்ன மாதிரி சொன்னா தப்பாயிருங்க. If I say the way I say, it அது will வேண்டாம், be நான் understood விட்டுறேன். wrong. இப்படி உன்னை வளர்த்து நீங்களே கற்பனை செஞ்சுக்கிடுங்க. இப்படி உன்னை வளர்த்து I gave myself to bring you உனக்கு up this கொஞ்சம் கூட way. நன்றி இல்லையாடா? Don't you have gratitude? எத்தனை தூங்காத இரவுகள்ல How many nights I have not slept? எந்த தாய் பாருங்க, Say, which mother? ஒரு பிள்ளை சாப்பிடலன்னு சொன்னா If the child is not eaten, அவன் நல்லா சாப்பிட்டு போய் படுக்கையில கொரட்டை அடிச்சு தூங்குனது பார்த்திருக்கீங்க. you would have seen children eating nicely, going to sleep and snoring. ஒரு பிள்ளை சாப்பிடலன்னு சொன்னா But suppose if the child is not அந்த taken பிள்ளைக்கே his தெரியாம food, அந்த தாய் சாப்பிடாம தான் போய் படுக்குவா. and that mother will not also eat her food, அந்த and முழு she will go இரவு to அவளுக்கு sleep. தூக்கம் இல்லைன்னு சொன்னாலும் Though she may not be able to sleep the whole night, அடுத்த நாள் காலையில மிஸ்ஸே இல்லாம 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருப்பா. the next day she would have got up early at 5:30 a.m. itself. அதே பிள்ளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்வா. And for the same child she would prepare the breakfast. அதுதான் தாயின் அன்பு. And that is the love of a mother. அதுதான் தகப்பன் And அன்பு. that is the love of a நீ father. என்ன செஞ்சிட்ட எனக்கு? What have you done நீ for என்ன me? பார்த்துட்ட? What have you done? இவ்வளவு பேசுற அளவுக்கு ஆளா இருக்கிறியே, You have grown up so much to talk like நான் this. ஏன் அந்த வாயில சூடு வைக்கணும்னு சொன்னேன் தெரியுமா Do சிஸ்டர்? you know why I said I should put fire on your mouth? அதே வாய் எத்தனை பிரியாணி And சாப்பிட்டிருக்கமா? the same mouth, how many biryanis has எத்தனை swollen? கீ ரைஸ் சாப்பிட்டிருக்கு? How many ghee rice that they எத்தனை would have kebab eaten? சாப்பிட்டிருக்கு? How many kebabs they would அம்மா have ருசி had? ருசியா சூடா செஞ்சு போட்டத நல்லா After eating everything what யாராச்சும் the mother சொல்லுங்களேன், has நல்லா prepared. யாரோ கொட்டிக்கிறது நாங்க. அவளெல்லாம் பண்ணிட்டு பாருங்க. After doing all these things, இங்கதான் இருக்கிறீங்களா? are you all here? இங்கதான் இருக்கிறீங்களா? True love doesn't always receive thanks. உண்மையான அன்பு எப்பொழுதும் நன்றியை It பெறுவது doesn't கிடையாது. always get recognition. அதற்குண்டான அந்த அங்கீகாரம் அதற்கு கிடைப்பது Amen. கிடையாது. உண்மையான அன்புக்கு என்ன இருக்காதுங்க? So what the true love will not have. சத்தமா சொல்லுங்க, அங்கீகாரம் It will கிடைக்காதுன்னு not have சொல்லுங்க. the true recognition. அங்கீகாரம் கிடைக்காது. True recognition it will not get. பவுல நம்ம இன்னைக்கு தியானம் பண்ண So போறோம். we're going to meditate about எனக்கு Paul. டைம் நிறைய இல்ல. I don't have ஃபர்ஸ்ட் much சர்வீஸ்ல time. எல்லாத்தையும் கவர் In பண்ணிட்டேன். the first service I covered everything. பாஸ்டர் பால பாத்தீங்கன்னு சொன்னா So if you look at Pastor Paul, ஒரு பயங்கரமான ஒரு டஃப் சர்ச்சுக்கு பாஸ்டரா இருந்தார். so he pastored a very tough church. யாரை நினைக்காதீங்க, எந்த சர்ச்சும் பெர்ஃபெக்ட் சர்ச் கிடையாது. I don't think no church is perfect. எல்லா சர்ச்சிலயும் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. உங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லையா? Don't you have problems in your own families? உங்க குடும்பத்துல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? Is everything going fine and right in your குடும்பம் எப்படி family? அதே போல தான் சர்ச். Just like your family, church is also the நீங்க same சும்மா way. வந்து உட்கார்ந்துட்டு போறதுனால உங்களுக்கு தெரியாது. Because you just come and go, you do not இங்க understand. என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. You do not understand what is எவ்வளவு happening குழப்பம் here. இருக்கு தெரியாது. You don't understand the confusions உங்க here. குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாது. I do not know about your ஆக family. இந்த கொரிந்து சபையை பாத்தீங்கன்னு சொன்னா So when you look at the church of Corinth, ரொம்ப டஃப் பீப்புள்ங்க. they were very tough people. அங்க இல்லாத பிரச்சனையே கிடையாது. They had many problems. அங்க குரூப்பிசம் இருந்தது. They had groupism. அங்க பாலிடிக்ஸ் இருந்தது. They had politics அங்க there. சண்டை இருந்தது. There were fights in that அங்க place. போட்டி இருந்தது. There were competition அங்க in that பொறாமை place. இருந்தது. There were jealousy in that அங்க place. காசிப் இருந்தது. There were gossip in that எல்லாமே place. இருந்தது. So everything was there. இந்த சர்ச்சுக்கு For this church, பாஸ்டர் பால் Pastor Paul, தன்னையே செலவு he பண்றாருங்க. gave himself for that church. உண்மையா நேசிக்கிறாருங்க. He loves them truly. ஒரு கட்டத்துல என்ன செய்யறாரு? At one point what he does, ஐயோ நீங்க என்ன எவ்வளவு ஏமாற்றினாலும், so how much ever you deceive me, என் நண்ப லேசா எடுத்துக்கொண்டாலும், and you have taken my love for என்ன பத்தி granted, பின்னால and பேசினாலும் you gossip about me behind, எனக்கு அதை குறிச்சு கவலையே I am கிடையாது. not bothered about them நான் all. என்னையே செலவு செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். I have surrendered myself to give myself to 2 you. Corinthians chapter number 12 2 Corinthians chapter 12 verse number 15. 15வது So வசனம். I will very gladly spend for you everything I have. மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எல்லாம் செலவு பண்ணி, நான் என்னையே செலவு பண்றேன்னு so சொல்றாருங்க. he says that I give myself, அத சொல்லிட்டு என்ன சொல்றாருங்க? and after saying that, நீங்க யாருக்கு செலவு பண்ணுவீங்க? so for whom will you expend yourself? யாருக்கு நீங்க செலவு பண்ண உங்களுக்கு பிடிக்கும்? Whom do you like to give yourself? உங்க அன்பை லேசா எடுத்துக்கிறவங்களுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்களா? Would you give that to a person who takes your love for ஐயோ granted? அவங்களுக்கு நன்றி கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. And you would say you have no gratitude and walk away. ஆனா பவுல் அப்படி But செய்யலங்க. Paul did not do like என்ன that. சொல்றாருங்க? What is he saying? If I love you more, நான் உங்களை அதிகமாக அன்பு will கூறினேனோ, you love me less? அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு உங்களை கூறப்படுவேனோ? அந்த அளவுக்கு நான் நேசித்தேன். So much I loved you. 100% நேசித்தேன். 100%
I loved you, ஆனால் உங்களிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டதோ but the one that I have received from you, 10% கூட it's இல்லங்கற. not even 10%. 10% கூட இல்ல. It's not even 10%. Loved more. அதிகமாக நேசித்தேன். It was loved less. ஆனால் குறைவாக நேசிக்கப்பட்டேன். அதிகமாய் நேசித்தேன். I loved you more. இந்த இடத்துல யாராச்சும் இருக்கீங்களா? Are you anyone here in this எந்த place? தாய் இந்த இடத்துல இருக்கீங்களா? Any mother who is in this place? எந்த அப்பா இந்த இடத்துல Any இருக்கீங்களா? father who is in this place? எந்த அண்ணா இந்த இடத்துல Any இருக்கீங்களா? brother who is in this place? எந்த பாஸ்டர் இந்த இடத்துல Any இருக்கீங்களா? pastor who is in this ஐயோ place? நான் என்னையே செலவு Oh, பண்ணேனே. I gave myself. நிறைய அன்பு கொடுத்தேனே. I spent and gave myself. பெற்றதோ கொஞ்சம் தான். But what I received was very பெற்றதோ less. கொஞ்சம் தான். But what I received was very less. ஆனாலும் But even then, சத்தமா சொல்லுங்க ஆனாலும் but even நான் then, என்னையே செலவு பண்ணுகிறேன். I will spend myself. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. This- கரங்களை This தட்டி is what is கர்த்தரை Christ's மகிமைப்படுத்துங்க. love. ஹalleluya. நீங்க கேட்கலாம் பாஸ்டர், You may ask, Pastor. இங்க கை வச்சு சொல்லுங்க வலிக்குதுன்னு சொல்லுங்களே. So it hurts. இங்க கை வச்சு சொல்லுங்க வலிக்குது Say பாஸ்டர். it hurts. ரொம்ப வலிக்குது It பாஸ்டர். hurts so much, ரொம்ப ஏமாற்றம் Pastor. பாஸ்டர். I have been disappointed ரொம்ப so கவலையா much. இருக்கு பாஸ்டர். I have been disappointed and I feel sad for எப்படி it. பாஸ்டர் தொடர்ந்து நான் அன்பை சுமக்கிறவனா How இருக்கணும்? can I be a love carrier? பவுல் நமக்கு எக்ஸாம்பிள். But Paul is an How example to for us. continue being a love carrier எப்படி தொடர்ந்து அன்பை சுமக்கிறவர்களாக நாம் இருக்க even முடியும்? when it hurts. நமக்கு வலி உண்டாக்கும் நிலைமையிலும் கூட The first thing is முதலாவதாக anchor your love. உங்கள் அன்பு நங்கூரம் போல ஆழமாக வைக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க என் அன்பு. Say my love. என் அன்பு My love. நங்கூரம் போல ஆழமாய் இருக்கணும். I should anchor my love. Anchor your love நங்கூரம் போல in God's mission. தேவனுடைய பணியின் மேல் நாம் இருக்க வேண்டும். Not in people's reactions. மனிதர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதை பொறுத்து கிடையாது. ஆமென். உங்க அன்பை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ How people are accepting your அதை love, பொறுத்து அல்ல. it does not depend on that. அதை பொறுத்து நீங்க அன்பு காட்டுனீங்கன்னு சொன்னா So if you depend on that and show your love, அன்பு காட்ட முடியவே முடியாது. you can never show your love. அன்பு காட்டணும்னு நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னு If சொன்னா you decide to show your love to someone, மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க தெரியாது. you may not know how people may react பின்னாடி to என்ன it. பேசுறாங்க உங்களுக்கு அவசியம் இல்ல. Behind you what they are talking you may not முன்னாடி know. ஒன்னு பேசுவாங்க, They may talk in front of you one பின்னாடி thing, ஒன்னு சொல்லுவாங்க. and behind they may say something. Paul's love was not based on their responses, பவுலினுடைய அன்பு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதை பொறுத்து இல்லை, but on God's call. ஆனால் தேவனுடைய அழைப்பிலே பவுல் இருந்தது. சொல்றாரு, Paul says, அன்பு செய்ய கர்த்தர் என்னை அழைத்தார். God has called me to show love. அன்பை சுமக்க கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்தார். God has given me this commandment to be a love carrier. அதனால நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்களோ, So how you react, நீங்க எப்படி பாக்குறீங்களோ, how you see that, எப்படி லேசா எடுத்துக்கிறீங்களோ, how you take it for granted, எப்படி நன்றியற்றவர்களா இருக்கிறீங்களோ, how you are thankless, எவ்வளவு முதுக குத்துறீங்களோ, how you backstab people, எவ்வளவு காட்டி கொடுக்கிறீங்களோ, how you show and betray எவ்வளவு people, துரோகம் பண்றீங்களோ, how much you betray people, அதெல்லாம் என்ன பாதிக்கவே பாதிக்காது. it is never going to hurt அது me. வலியா இருக்கும், It may be a pain, ஆனாலும் but நான் கர்த்தருடைய அழைப்பை the calling of God, என் வாழ்க்கையில் சீரியஸாக எடுத்துக் and I would கொண்டிருக்கிறேன். I'm taking it very seriously. Listen to this. இதை கேளுங்கள். When your love is rooted in God and His mission, தேவனும் தேவனுடைய பணியிலே உங்களுடைய அன்பு வேரூன்றி இருக்கும் சொல்லுங்க என்றால், தேவனும், God, சத்தமா சொல்லுங்க தேவனும், God தேவனுடைய பணியும், and God's சொல்லுங்க mission, தேவனும், God தேவனுடைய பணியிலும் and in God's என் mission, அன்பு ஊற்றப்பட்டிருந்தால் if my love is rooted in that, people's reaction won't uproot you. மனிதர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதை உங்களை விட்டு பிடுங்கி எடுத்து விட முடியாது. ஆமென். சொல்லுங்க அந்த ஊழியம் சொல்லுங்களே, So that அந்த ministry, அழைப்புன்னு சொல்லுங்களே, that calling, அதில் நாம் வேரூன்றி இருக்கும் பொழுது, so when we are rooted in that, நம்முடைய அன்பு அதில் வேரூன்றி இருக்கும் so பொழுது when our love is rooted in that, யாருமே வேறறுக்க முடியாது. nobody can uproot you from that. அதனால தான் ஒவ்வொரு பாஸ்டரும் So that is why every pastor, சாகர வரைக்கும் ஊழியம் பண்ணிட்டு so இருக்கிறாங்க. they do their ministry till their last breath. நிறைய பாஸ்டர்களுடைய ஸ்டோரிஸ் நான் சொல்லலாம். I may tell the stories of many எனக்கு டைம் pastors. கிடையாது. I don't have the time. இந்த பாஸ்டர்கள் எல்லாம் பார்த்து நான் வளர்ந்திருக்கிறேன். I have grown up seeing the எந்த pastors, அளவுக்கு குத்தி இருக்கிறாங்க, how much
much people have எந்த hurt அளவுக்கு them. மோசம் பண்ணி இருக்கிறாங்க. How many bad things they have done against ஆனாலும் ஊழியம் pastors. பண்ணிட்டே But இருக்கிறாங்க. they continue to do their எப்படி ministry. உங்களால மக்களை நேசிக்க முடியுது? How are they able to love எப்படி people? தொடர்ந்து ஊழியம் பண்ண How முடியுது? are they able to continue எப்படி their தொடர்ந்து ministry? ஜனங்களை தேடி போக How முடியுது? they are able to go and காரணம் seek என்ன? people? What is the அவர்கள் அன்பு reason? Because their love. ஆண்டவருடைய பணியில் வேரூன்றி It's இருக்கிறது. rooted in God's mission. Secondly, இரண்டாவதாக how can you and I எப்படி நீங்களும் நானும் continue to carry love? தொடர்ந்து அன்பு சுமக்கிறவர்களாக இருக்க The முடியும்? second thing, இரண்டாவதாக process your hurt. உங்களை காயத்தை முறையாக கையாள வேண்டும். Don't hide it. அதை நாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Process your hurt. அது சரியான முறையிலே நாம் கையாள உங்கள் வேண்டும். உங்கள் காயங்களை All your hurts, என்ன செய்யணும்? சரியாக கையாளணுங்க. and you should process it properly. அதை மூடி மறைக்க கூடாது. You should never hide that. Paul expressed his pain openly. பவுலானவர் தன்னுடைய வலியை பகிரங்கமாக வெளியே ஒரு சொல்கிறார். தாயாக, Just as a ஒரு mother, தகப்பனாக as a father, நீங்க கவலையப்படாதீங்க. so you don't bother about நீங்க that. ஹர்ட்டா இருந்தீங்கன்னு சொன்னா Suppose if you're hurt by அதை something, எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. express that out. உங்க பிள்ளைங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. It's okay if my children say உங்க anything. குடும்பத்தார் என்ன சொன்னாலும் It's பரவாயில்ல. okay if the family members say anything. உங்க சபை என்ன சொன்னாலும் It's பரவாயில்ல. okay if the church says anything. Paul expressed his pain openly. பவுலானவர் தன்னுடைய வலியை பகிரங்கமாக வெளியே He சொல்கிறார். did not mask his disappointment. அவருடைய ஏமாற்றத்தை மூடி மறைக்கவில்லை. பால் மேடையில வந்துட்டு, Paul gets on to this பாஸ்டர் pulpit. பால் மேடையில வந்துட்டு Pastor Paul comes to the pulpit. ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு, He did not put a mask there. ஐயோ என் ஜனங்கள், Oh my people, என் சபை மக்கள், my church people, என் செல்லங்கள், my sweeties, என் வெள்ளங்கள், all my jaggeries, ஹலோ, என் சபை மக்கள், my church என் people, செல்லங்கள், my sweetie என் pies, வெள்ளங்கள், my honey. அப்படி ஒரு மாஸ்க் போட்டு சும்மா கதை விட்டாரா? Did he put a mask and did he அவர் tell stories? பெயின் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணாருங்க. He expressed his pain. இப்படி எல்லாம் நீங்க என்ன காயப்படுத்துனீங்க, You have hurt me in all these ways. இப்படி எல்லாம் எனக்கு வலிய கொடுத்தீங்க, You gave me pain like this. இப்படி எல்லாம் நன்றி இல்லாம போறீங்க. You went without any நான் எவ்வளவு thankfulness. கொடுத்தேனோ How much ever I gave you, அதுக்கு ஒண்ணுமே நான் பெறலன்னு and I did சொல்றாருங்க. not receive anything to that love. He shows, அவர் காண்பிக்கிறார். Paul shows Paul that காண்பிக்கிறார். being a love carrier அன்பை சுமக்கிறவர்களாக இருக்கும் பொழுது doesn't mean being emotionless. எந்த உணர்வுகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு கிடையாது. அன்பை சுமக்கிறவனா இருக்கும் பொழுது, When you are a love carrier, ஒரு அன்பை சுமக்கிறவனா இருக்கும் பொழுது, when you are a love carrier, அன்பை சுமக்கிறவனுக்கு the one who carries love, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உணர்ச்சியே இருக்க கூடாதுன்னு சொல்லுங்களேன். so you should not have any feelings. அப்படி இருக்க முடியுமா? Can you be like that? சான்ஸே கிடையாதுங்க. There's no chance for அன்பை that. சுமக்கிறவனுக்கு தான் The one who carries love, அதிக உணர்ச்சி இருக்கும். they only would have more feelings. கரெக்டா? Is it correct? அன்பை சுமக்கிறவனுக்கு தான் Only the one who carries more, அதிக உணர்ச்சி இருக்கும். he would have more feelings. அன்பில்லாதவனுக்கு Those who do not have love, சூடம் இருக்காது. சொரணையும் இருக்காது. ஹலோ, ஆக அன்பை சுமக்கிறவனுக்கு என்ன இருக்குங்க? So what would a person who சொல்லுங்க, carries சூடம் love, இருக்கும், சொரணையும் இருக்கும்னு சொல்லுங்களேன். ஆமென். I don't know in English what it. சரி, emotionless. They Second are Corinthians chapter emotionless. number 12 verse number 21. Yeah. I am afraid that when I come again I may be grieved. மறுபடியும் நான் வருகிற போது நான் பக்கத்துல துக்கப்பட வேண்டியதா இருக்கும் பக்கத்துல என்று பார்த்து சொல்லுங்க, ஒரு பயந்திருக்கிறேன். பாஸ்டருக்கு இந்த பயம் இருக்க கூடாதுன்னு So a சொல்லுங்க. pastor should not have this kind பக்கத்துல of பார்த்து a சொல்லுங்க, fear. ஒரு பாஸ்டருக்கு என்ன இருக்க கூடாதுங்க? What the pastor should not be having. பயம் இருக்க கூடாது. He should not have any ஒரு fear. லீடருக்கு இந்த பயம் இருக்க A கூடாது. leader should not have this ஒரு fear. அம்மாக்கு இந்த பயம் இருக்க A கூடாது. mother should not have this ஒரு fear. அப்பாக்கு இந்த பயம் இருக்க A கூடாது. father should not have this ஐயோ, fear. திருப்பி என்ன காயப்படுத்துவாங்களா? Oh, will they again hurt me? திருப்பி என்ன நோகடிப்பாங்களா? Or again will they cause pain to me? திருப்பி என்ன பத்தி தவறா பேசுவாங்களா? Again will they talk bad about எனக்கு me? பயமா இருக்கு. I am very scared. மீண்டும் நான் வந்தால் Again if I go, என்ன நீங்க காயப்படுத்துவீங்களோ? will you again hurt me? அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றாருங்க. And here he is expressing it Listen that to way. this. இத கவனியுங்கள். Expressing hurt இந்த காயத்தை வெளிப்படுத்துவது is a basic human right. அது அடிப்படை மனித உரிமையாக இருக்கிறது. சொல்லுங்க, அன்பை Love, சுமக்கிறவன், the one who is a love அன்பை carrier, சுமக்கிறவன் the one who is a love தன்னுடைய carrier. காயத்தை வெளிப்படுத்துவதற்கு So when he expresses his hurt, அடிப்படை உரிமை பெற்றவன். he has that basic human right. ஆமென். சொல்லுங்க, எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு Say, சொல்லுங்களேன். I have
that right. ஒரு பாஸ்டருக்கு அந்த உரிமை A இருக்குங்க. pastor has got that right. ஆமென். இது பாருங்க பவுலின் வலியை தெளிவாக So சொல்லுகிறது. it is showing the pain of Paul He is not clearly. just sharing the doctrine. இந்த இடத்திலே வெறும் கோட்பாடுகளை He is மாத்திரம் not அவர் stating பகிர்ந்து the கொள்ளவில்லை. doctrine. Doctrines ஐ மாத்திரம் இந்த He இடத்தில் is சொல்லவில்லை. revealing his heartache தன்னுடைய இருதயத்தில் உண்டான வலியை அவர் as a காண்பிக்கிறார். spiritual father ஆவிக்குரிய ஒரு தந்தையாக who poured his love. அவருடைய அன்பை அவர் And ஊற்றுகிறார். he was met with resistance. ஆனால் அதை மற்றவர்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் தடை செய்கிறார்கள். Indifference. அதை வேறு விதமாக பார்க்கிறார்கள். Rejection. அதை ஒதுக்கி தள்ளுகிறார்கள். People took his love for granted. அவருடைய அன்பை லேசாக A எடுத்துக்கொள்கிறார்கள். pastor ஒரு போதகருக்கு should not only share his wisdom. தன்னுடைய ஞானத்தை அறிவை மாத்திரம் அந்த இடத்தில் Listen கொடுப்பது to this. கிடையாது. இதை கேளுங்கள். A pastor ஒரு போதகர் should not only share his wisdom. அவருடைய ஞானத்தை மாத்திரம் பகிர்ந்து கொள்வது He has கிடையாது. every right அவருக்கு எல்லா உரிமையும் to உண்டு. share his wounds. தன்னுடைய காயங்களையும் பகிர்ந்து சொல்லுங்க கொள்வதற்கு. wisdom மாத்திரம் அல்லன்னு சொல்லுங்களே. Not just the wisdom. அவனுடைய wounds ஐயும் எடுத்து சொல்லணுங்க. They should say their pain also. சொல்லுங்க பாஸ்டரும் ஒரு மனுஷன் தான் சொல்லுங்களே. Pastor is also a human being. மேடையில இருந்து பேசிட்டாரு பாஸ்டர். Pastor spoke this from the தனியா pulpit. கூப்பிட்டு பேசி He இருக்கலாம். should have called me in person and அந்த spoken to பாஸ்டரை me. தனியா கூப்பிட்டு பேசி Could have இருக்கலாம். called that pastor and spoken அந்த டிவிஷன் separately. பாஸ்டரை கூப்பிட்டு பேசி Could have இருக்கலாம். called the division pastor separately அந்த and zone spoken. லீடரை தனியா கூப்பிட்டு Could பேசி have இருக்கலாம். called the zone leader separately அந்த and மியூசிஷியனை spoken. தனியா கூப்பிட்டு பேசி Could have இருக்கலாம். called the musician அந்த alone and மெம்பரை spoken. தனியா கூப்பிட்டு பேசி Could have இருக்கலாம். called the member alone பாஸ்டர் and மேடையில spoken. இருந்து பேசிட்டாரு. But the pastor spoke from the பவுல் pulpit. எங்க இருந்து பேசுறாருங்க? So where is Paul talking from? ஒவ்வொரு ஆத்துமாவையும் பாஸ்டர் தனியா கூப்பிட்டு பேசுறதுக்கு பாஸ்டருக்கு டைம் இருக்காது. Pastor does not have the time to call every single soul and speak to சபையின் him. ஒற்றுமைக்காக, For the unity in the church. சபையின் ஆரோக்கியத்துக்காக, For the health of the church. சபையின் முன்னேற்றத்துக்காக, For the church to grow. சபையின் நலனுக்காக For the good of the church. பாஸ்டருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. A pastor has got all the rights. வெறும் விஸ்டம் ஷேர் பண்ண அல்ல, It's just not to share the wisdom தன்னுடைய alone, wound-ஐ ஷேர் பண்ண. but to share the wounds also. கடைசியா சொல்லி And முடிக்கிறேன். finally I say this and finish. Don't let pain cancel your purpose. உங்கள் நோக்கத்தை உங்களுடைய வலியானது அதை நீக்கி போட அனுமதிக்காதீர்கள். Say to yourself, உங்களுக்கே சொல்லிக் கொள்ளுங்கள். don't let pain cancel your purpose. உங்களுடைய நோக்கத்தை உங்களுடைய வலி எடுத்து போட அனுமதிக்காதீர்கள். எவ்வளவு வலி, ஒரு தாயாக எவ்வளவு வலி உங்களுக்கு இருந்தாலும், As a mother, how much ever pain that you may ஒரு undergo. தகப்பனாக எவ்வளவு உங்க பிள்ளைகளால் நீங்க வலிப்பட்டாலும், As a father, how much ever pain that you're undergoing because எவ்வளவு of your காயப்பட்டாலும், children. How much ever pain that you're இங்க கை undergoing. வச்சுலுங்க, எனக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு Say சொல்லுங்க. that I have a என் purpose. வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை And God வைத்திருக்கிறார். has kept a purpose இங்க for கை me வச்சு in சொல்லுங்க, my ஒரு love. நோக்கம் இருக்கு. He has got a I purpose. will never let pain cancel my purpose. இந்த வலியானது என்னுடைய நோக்கத்தை ரத்து செய்ய நான் அனுமதிக்க At any cost. மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி. Let people talk மனிதர்கள் என்ன வேணுமானாலும் at my பேசிக்கொள்ளட்டும். back. என்னுடைய பின்னாட Let people stab me. பின்னாலே குத்தினாலும் கூட. Let people kiss me like a Judas. யூதாசை போல எனக்கு முத்தம் Let கொடுத்தாலும், people betray me. என்னை அவர்கள் பிட்ரே செய்தாலும், Let people மனிதர்கள் fail to appreciate, acknowledge. நான் செய்த காரியங்களை அவர்கள் ஒப்புக்கொள்ளாமல் அவர்கள் பாராட்டாமல் I போனாலும், will never let pain cancel my purpose. இந்த வலியானது என் தேவன் எனக்கு வைத்த நோக்கத்தை ரெண்டு அவமாக்கி போட விட ரெண்டு மாட்டேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Let both your hands ரெண்டு and கரங்களை say, உயர்த்தி சொல்லுங்க. ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்துங்க. let both your hands. என் வலி My pain என் நோக்கத்தை எடுக்க கூடாது. should not take away my என் வலி purpose. என் நோக்கத்தை எடுக்க கூடாது. My pain should not take away my தொடர்ந்து நான் purpose. அன்பை சுமக்க நான் என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். I surrender myself to I am be a willing love to be carrier. exhausted. நான் சோர்ந்து போக நான் I am ஒப்புக்கொள்கிறேன். willing to be wounded. நான் காயப்பட நான் I am ஒப்புக்கொள்கிறேன். willing to be misunderstood. மற்றவர்கள் என்னை தவறாக I புரிந்து am கொள்ள willing கூட to நான் be அனுமதிக்கிறேன். rejected. மற்றவர்கள் என்னை தள்ளிவிட கூட Let அனுமதிக்கிறேன். people take me for granted. என்னை லேசாக கூட மக்கள் I will எடுத்துக்கொள்ளட்டும். continue to share ஆனால் நான் God's love. தொடர்ந்து தேவனுடைய அன்பை நான் சுமந்து In செல்வேன். Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen.